வந்து ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் த ஒன் அண்ட் ஒன்லி கிங் மேக்கர் காமராஜர் அவர்களுடைய 123வது பர்த்டே. சரியா? ஸோ அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து நினைக்கணும். எல்லாருமே வந்து தலைவர்களாக ஆவதில்லை. அதே மாதிரி தலைவர்களாக ஆனவர்கள் எல்லோரும் வந்து சரித்திரத்தில் இடம் பெறுவதில்லை. ஸோ மக்களுக்காக மட்டுமே வந்து வாழ்ந்தவர். பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தவங்களுடைய பதவியில் இருக்கவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்னா பார்த்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து அவர்கிட்ட இருந்தது வந்து வேஷ்டி சட்டை துண்டு, இதுதான் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அவருடைய தாயாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சிஎம் அப்படிங்கிற எந்த ஒரு அந்த பதவியை வச்சு எந்த ஒரு சலுகையுமே வந்து அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில்லை. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, காமராஜருடைய அம்மா வந்து சிவகாமி அம்மையார் வந்து ஸ்ட்ரீட்ல தெரு பைப்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து பார்த்த அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிஎம் உடைய அம்மா வந்து தெரு பைப்ல தண்ணி பிடிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது வீட்டுக்குள்ள பைப் இருந்திருக்கு. ஸோ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்து மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நீ வந்து இந்த பதவியில் இருக்க, அது அம்மாவுக்கு சந்தோஷம், நீ இதுல இருக்கிறதுனால இந்த அதிகாரிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி உள்ளே வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றாங்க. அப்பா அவர் வந்து சொல்றாரு, ஊர் மக்களுடைய கஷ்டம் அதுலயே நீனும் ஒருத்தி தாம்மா, சரியா, நீ உனக்குன்னு தனியா வந்து ஸ்பெஷலா எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்ச பைப்பை புடுங்கி அந்த அதிகாரிகளை கண்டிச்சு அதை உடனே வந்து ரிமூவ் பண்ண சொல்றாரு. சரியா? இப்போ இது வந்து எத்தனை இடங்கள்ல இதே மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒருத்தவங்க மட்டும் அமைச்சர் ஆனாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் ரிலேஷன்ஸ் வீட்டுல உள்ளவங்க அவ்வளோ பேரும் சலுகை அனுபவிக்கக்கூடிய காலம் இப்போ. ஆனா அந்த காலத்துல தன்னுடைய தாயாருக்கு கூட வச்சு அந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கிற பைப்பை கூட என்ன பண்ணாருன்னா வெளியே இது பண்ணாரு. ஸோ அந்த மாதிரியாக நிறைய இது சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் கிட்ட வந்து அவர் பேசும்போது, ஏன்டா ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த மாடு மேய்ச்சி இது பண்ணாதான் எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், நான் ஸ்கூலுக்கு வந்தா நீங்க சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயாட்ட அந்த பையன் சொல்லுவான். அப்ப அவர் சொல்லுவார், சாப்பாடு போட்டா வருவியா அப்படின்னு சொல்லுதான் இந்த மதிய உணவு திட்டத்தை. ஒரு பசி அப்படிங்கிறது உணவு, உடை, உறைவிடம். இதுல இந்த உணவை வந்து பள்ளிக்கூடத்துல வந்து கொண்டுட்டு வந்த பெருமை வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களையே சாரும். ஸோ அத்தகைய பெருமைக்குரிய அவருடைய பிறந்த நாளை தான் நாம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்களும் நிறைய இடத்துல வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாட்டியும் இந்த நேரத்தில் வந்து அவருக்காக வந்து ஒரு சின்ன ஹார்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் வந்து அவர் செய்த அந்த பணிகளை எல்லாமே நினைச்சு பாருங்க. சரியா? அணைக்கட்டுகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பவும் அவர் கட்டின மாதிரியான அணைக்கட்டுகள் வந்து யாராலையுமே வந்து இப்போ வந்து கட்ட முடியலை. எப்படி கட்டினாங்க அப்படின்னு தெரியலேன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற அளவுக்கு தான் நிறைய